ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னையிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட சாய்ஸ் ஃபில்லிங் இன்னையிலேருந்து ஆரம்பிக்கும் போது நான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு ஐடியாவே இல்லை, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது எப்படின்னே தெரியலை அப்படின்னா நீங்கள் எந்த வித கவலையும் பட வேணாம். நம்மளே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் இலவசமாகவே இந்த என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுக்குறோம். சரியா, இது வரைக்கும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுத்துருக்கோம். எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வரவே இல்லை. இப்போ ரவுண்ட் 1 நாட் அலாட்டட்னு வந்துச்சுன்னா நம்ம ரவுண்ட் 2 போகலாம். ரவுண்ட் 2 வந்துச்சுன்னா ரவுண்ட் 3 போகலாம். ரவுண்ட் 3 இருக்க நாட் அலாட்டட் வந்தால் கூட இப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நிறைய பசங்க வந்திருக்கலாம். ஆனால் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் நாட் அலாட்டட்னு வந்துச்சுன்னா எங்கே போகிறது? மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் நம்ம தேடி போகணும். சரியா, அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் நீங்கள் ஒழுங்காக போட்டுட்டீங்க அப்படின்னா நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களே போடலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 3 கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்குரிய வேகன்சி லிஸ்ட்டு. சரியா, அப்போ ஒவ்வொரு காலேஜில் இப்போ நீங்கள் பார்த்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் இருக்கக்கூடிய எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன கேஸ்ட்டில், சரியா, என்னென்ன கேட்டகரியில், என்னென்ன கம்யூனிட்டியில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தா பார்க்கணும். அதே மாதிரி எம்ஐடி கேம்பஸ் இப்போ பார்த்துருக்கீங்க. எம்ஐடி கேம்பஸில் எங்கெங்கே வந்து சீட்ஸ் வந்து இருக்குது, எதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி காலேஜஸ் வந்து இருக்குது. சரியா, இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி காலேஜில் சிவில் இன்ஜினியரிங்கில் சீட் இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் சீட் இருக்குது, சிவில் அண்ட் செக்ஷுவல் இன்ஜினியரிங்கில் சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இசியில், சரியா, இசியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியில் 2 சீட் இருக்குது, ட்ரிபிளியில் 2 சீட் இருக்குது. அதே மாதிரி இஎன்ஐயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிசிலே வந்து பிசிலே வந்து 7 சீட் இருக்குது, எஸ்சியில் 1 சீட் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சீட் இல்லை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சீட் இருக்குது. சரியா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான காலேஜோட கவுன்சிலிங் கோடு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கவுன்சிலிங் கோடு வந்து பார்க்கலாம். சரியா, இப்போ கவுன்சிலிங் கோடு வந்து இப்போ ஸ்ரீசக்தி காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 27 அதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 27. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிடிஎஃப் ஃபைலில் மேலே வந்து நீங்கள் வந்து சர்ச் பார் இருக்குது பாருங்கள், அந்த சர்ச் பாரில் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கோடு என்னன்னு சொல்லி பாருங்கள். அதாவது 27 நான் கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 27 நான் டைப் பண்ணுறேன். அப்போ 27 டைப் பண்ணேன். ஸ்ரீசக்தி காலேஜ் வந்துருச்சா. இப்போ ஸ்ரீசக்தி காலேஜஸில் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஏஐடிஎஸ் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எஸ்சியில் 9 சீட் இருக்குது, எஸ்சியில் 5 சீட் இருக்குது, எஸ்டியில் 2 சீட் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் நிறையா சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சீட்ஸ் இருக்குது. சரியா, இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் வேணும், எந்தெந்த காலேஜில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா போடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கோடை நீங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா, அதே மாதிரி சென்னை ஏரியாவில் இருக்கக்கூடிய காலேஜஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதாவது 14-13 அதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 14-13. இப்போ 14-13ல் எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் அண்ட் இன்டெலிஜென்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா ஃபில் ஆகாமல். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பாருங்கள் எவ்வளோ சீட்ஸ். ஏன்னா இங்கெல்லாம் வந்து இன்டேக் வந்து அதிகம். சரியா, 180 சீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் இருந்தனால இவங்க வந்து இங்கே ஃபில் ஆகாமல் இருக்குது. சரியா, அப்போ இதெல்லாம் இவ்வளோ காலேஜஸ் இருக்குது நமக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ காலேஜஸ் வந்து நமக்கு இருக்குது ஃபில் ஆகாமல். சரியா, அதனால் இந்த மாதிரி காலேஜஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தேவைகள் வந்து அதாவது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான காலேஜஸ் வந்து கிடைக்கும். சரியா, அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் போடவே தெரியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும். சரியா, அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை கூட இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.